முருகனின் 7ஆம் படை வீடாக சொல்லப்படுற மருதமலைக்கு தாங்க வந்திருக்கோம். கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மருதமலை. மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்குது. நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களாங்க, அதுதாங்க மருதமலை. இன்னும் ஒரு 3 நாள் கழித்து தைப்பூச விழா சிறப்பமாக நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கிறோம். இப்போயே நிறைய மக்கள், ஏராளமான மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு மனசு ரொம்ப கண்கோலாக காட்சியாக இருக்குது. இங்கிருந்து ஒரு 600 அடி உயரம் தாங்க இருக்கும். 120 மீட்டர் உயரம். ஏறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சரி, போய் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குது, இந்த மழை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். போமா, நான் மட்டும் இல்லை, நான் அம்மா அப்பா 3 பேர் வந்துருக்குறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மலையை பார்த்து கண்டு ரசிங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க போகலாம் மருதமலைக்கு. அடிவாரத்துலேயே இருக்கிற பஸ் ஸ்டாண்டுங்க இது. இங்கே இப்படி வந்துடும். இங்கே இறங்குனீங்கன்னா நேராக மருதமலை ஆண்டவரை பார்க்க போகலாம். எல்லாம் தீர்த்த குடம் காவடி எடுத்து ஆடிட்டு போகிறாங்க. இதாங்க மலைப்பாதை பஸ்ஸு போகிற வழி. கீவில் தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். அம்மாவும் அப்பாவும் நிற்க வச்சுட்டு வந்தேன். எங்கே இருக்காங்கன்னு தெரில, போய் பார்க்கணும். இன்றைக்கி பயங்கர கூட்டங்க. எப்பயுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரில. நிறைய காவடி ஆட்டம்லாம் நிறையா நடக்குது. பார்த்தாச்சுங்க, அம்மாவும் அப்பாவும் தானே இங்கே தான் போயிட்டுருக்காங்க. அப்படியே மருதமலை ஆண்டவருக்கு முடிகாணிக்க செலுத்தி இல்லாமல்னு முடிகாணிக்க எடுக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இதாங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை. முடி காணிக்கை செய்கிற இடம் இதாங்க முடி காணிக்கை மண்டபம். வந்துட்டோம். இதுக்கு பின்னாடி தாங்க மலை அடிவாரம் முதல் படி இருக்கு. இங்கே முடிகாணிக்கையில் சூப்பராக மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. 2-3 பிளேடு போட்டு மண்டையில் மாட்டி எடுத்துட்டாங்க. இல்லை, 2 இடத்துல காயமாயிடுச்சு. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஓகே, நம்ம மலையார ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போலாம் வாங்க. அம்மா இங்கே உட்காந்துருக்கு. மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. மருதமலை ஆண்டவனுக்கு இங்கே வந்து தான் தோன்றி விநாயகர் சன்னதிங்க. உள்ள சுயம்பா இருக்குது பாருங்க, தான் தோன்றி விநாயகர். போயிட்டே இருப்போம். இந்த பகுதியில் சிறுத்தை யானை நடமாட்டமெல்லாம் இருக்குமாங்க. கீழே போர்டு போட்டிருந்தது. பீடி சிகரெட்டும் மலைக்கு அலோடு இல்லை.
ஒரு அரைவாசி மழை வந்திருப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டீப்பை ஏற ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு கோவில் இருக்குது, இங்கே வந்துட்டோம். இடுமன் சன்னதிக்கு வந்துட்டாங்க. நம்ம சென்னிமலையிலாம் பார்த்துருப்போம்ல, அந்த ரோடும் படியும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும்ல, அதே மாதிரி இந்த பகுதியில் இந்த இடம் ஜாயிண்ட் ஆகுது. அவ்வளோதான், கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இடுமன் சன்னதிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான். பஸ் ஏதோ ஒன்று போகும் பாருங்க. இப்போ பஸ் வர சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? கோவில் பஸ்ஸாக இருக்கும். ரைட். ஓம் முருகா யாமிருக்க பயமேன். போயிட்டே இருப்போம். இங்கே இடுமன் கோயில்கிட்ட வந்து ஒரு டேங்க் மாதிரி வச்சுக்கிறாங்க குடிக்கிற தண்ணி. இன்னொன்று இங்கே மருத்துவ உதவியெல்லாம் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். விழா காலங்களில் நிறைய மக்கள் வரனால மருத்துவ உதவிகள்லாம் பண்ணுறதுக்கு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த இடத்துல. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வந்துட்டுருக்குது. இங்கே ஒரு கல் பாருங்க, விநாயகர் மாதிரியே இருக்கு. மூச்சு வாங்க நம்ம தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வெள்ளரி பழம்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பொறுமையாக ஏறி போகலாம். ஏற முடியும். மணி 12 மணி ஆக போகுது. இந்த நாய் பார்த்தா எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு தாய் நாய் இருந்துச்சு மடத்தில், அதே மாதிரி. கீழே அப்படியே இங்கே வந்து படி போட்டுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி காங்கிரீட், இந்த மாதிரி கல். கிட்டத்தட்ட வந்துட்டாங்க மேலே. அந்த இடத்துல தான் கோயில் இருக்குது. அந்த பஸ் பார்க்கிங்கு அதெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குது. அம்மா வந்துட்டுருக்குது, பார்க்கலாம். வருது பாரு. இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குதுண்ணா. என்னமோ கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் வேலை. என்ன கட்டுறாங்கன்னு தெரில. இங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. நாகர் சிலை. கோயில் கட்டுறாங்களான்னு தெரியல. அப்படியே அந்த மலை மேலே இருந்து வர நீரெல்லாம் ஒரே இடத்துல சேமித்து ஒரு ஆறு மாதிரி போகிற மாதிரி ஒரு வழித்தடம் வருங்க. மருதமலை அங்கே இருக்குது கோபுரம். வந்துட்டோம், அவ்வளோதான். கிட்டக்க வந்துட்டோம். இங்கே நிறைய நிறையா வீடுங்க இருக்குது இங்கே. அங்கே ஒரு ஆட்டுக்கு ஒரு
பழம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்றது அழகு பாருங்கள், பொக்கவாய் போட்டுட்டு சாப்பிடுது. அந்த இந்த பழம் இருக்குல்ல, அந்த வா இது என்ன பழம், சிவப்பு கலரில் இருக்கும்ல அந்த பழம். வா குட்டி குட்டி ஆடு நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, மேலே போயிட்டு பார்க்கலாம். ஒரு நேரம் இந்த மரத்தடியில் உட்காந்துட்டு போகலாம். மருதமலைக்கு மேலே இருக்கிற இது ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. ஒரு 50 குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் இருக்குது. மருதமலை ஆண்டவர் ஒரு கோபுரம். கூட்டம் அலமோதுதுங்க. எல்லாம் பணி நடந்துட்டு இருக்குது. படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பஸ்ஸுக்கொசரம் நிற்கிறாங்க. பேருந்து கட்டணம் 10 ரூபாய் மட்டுமே. இந்த பக்கம் ஏறி போய் முருகப்பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கீழே இறங்கி வர மாதிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை அங்கே போட்டிருக்கு. சூப்பராக பாருங்கள் இந்த வியூ. தூரத்துலேருந்து பார்க்கலாமா? நமக்கு பின்னாடி தெரியுது தான் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாண்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பின்னாண்ட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கட்டுமான பணியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்படியே போவோம். எங்கள் அம்மா வேறு என்னை தொலைவிட்டே இருக்குது. மா இங்கே பாரு, திரும்பி பாரு. Yeah? உற்சவமூர்த்திங்க. அதுக்கு பின்னாடி முருகப்பெருமான் மூலவர். अग्न आजाज भीतजे गृहानो हव्यदादजे दिघोदासस्य वर्गेषे பாம்பாட்டி சித்தர் கோப்பை இந்த பக்கம் இருக்கு. இப்படி கீவில் போயிட்டே இருக்கோம். கீவு தான் பெரிய கீவாக இருக்கு. சுவாமி உற்சவமூர்த்தி கோவில் வலம் வராருங்க. பக்கத்தில் ஒருத்தர் காட்டுறேன்.
அப்படியே கோயிலை சுற்றி வருவார். பழனியில் எப்படி அரச மரம் மலை மேலே வளருதோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், கரெக்டாக முருகப்பெருமானுக்கு முன்னாடி அரச மரம் கடியில் விநாயகர். பக்கத்தில் வந்தாச்சுங்க. சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. தங்க ஆபரணம் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கிறாரு முருகப்பெருமான். இதில் வாசகம் பார்த்தீங்கன்னா, மருதாச்சல இருக்க மனக்கவலை எதற்கு அப்படின்னு சூப்பரான ஒரு வாசகம் இருக்குது. இங்கே வியூ செமையாக இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போவோம். பிரம்மாண்டமான கொடி மரம் பாருங்க. அப்படியே மருதமலை ஆண்டவர். அங்கே பாருங்க, முருகப்பெருமான் தேர், விநாயகர் தேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் தங்கத்தேர், அது அந்த பக்கம் கோயில் சுற்றி வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்கே வேற மாதிரி இருந்துச்சு, எல்லாம் இடிச்சிட்டாங்க. அப்பா வந்து கீழே உட்காந்துக்குச்சு, மேலே ஏற முடியலன்னு. என்ன ஒரு அரை மணி நேரம் நாங்கள் நின்றோம். இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் சிட்டி. அந்த பக்கம் தெரியுமா? தெரியலையே. இது வந்து இங்கே தாங்க வெள்ளிங்கிரி மலையோட அடிவாரம் மாதிரி. இதுலேருந்து இதுதான் எத்தனையோ அடி சொன்னாங்க. இதோட டாப்பில் தான் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவரை ஒரு நாள் போய் பார்ப்போம். இப்போ முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அப்படியே பாம்பாட்டி சித்தரை குகையை பார்த்துட்டு கீழே இறங்க வேண்டியதான். போவோம். வருகிற தைப்பூசத்துக்கு தேர் திருவிழாங்க. இந்த முருகப்பெருமானோட சுப்பிரமணியரோட தேர், அது விநாயகர் தேர். எல்லாம் கலர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற கோவில் வளாகத்தை சுற்று வட்டாரத்தை சுற்றி வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போய் பாம்பாட்டி சித்தரை பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். பாம்பாட்டி சித்தர் குகை செல்லும் வழி, எண்ணம் போல் வாழ்க்கை. சூப்பராக இருக்குல்ல? கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி படிக்கட்டுகள் இருக்குது. இங்கே சப்த கன்னிமார்கள் சன்னதி இருக்குது. அப்படி இந்த பக்கம் பாம்பாட்டி சித்தர் சன்னதி. முன்னாடி இருக்கு பாருங்க, அதுதாங்க பாம்பாட்டி சித்தரோட தவக்குகை. இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணோம்னா பாம்பாட்டி சித்தர் வந்து பாம்பு ரூபமாகவும் ஒளி ரூபமாகவும் மக்களுக்கு காட்சி தருவாங்க அப்படின்னு
எழுதி போட்டிருக்கு. அது இல்லாமல் மருதடியில் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தவம் இருந்ததாகவும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட அவருக்கு காட்சி தந்ததாகவும், அது இல்லாமல் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் சன்னதியிலேருந்து பாம்பாட்டி சித்தர் குகைக்கு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் தினந்தோறும் அவர் போய் வழிபட்டுட்டு வரதாகவும் எழுதி போட்டிருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்தனால சொன்னால் புரியாது, அது சவுண்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன தான் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னாலுமே அங்கே போய் சவுண்டு போட்டுக்கிட்டு தன்னோட செயல்களை வெளியே பிரபலப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து அங்கே போய் சித்தர்களையும் ஞானிகளும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அந்த இடத்த நம்ம உணரணுங்கிறது யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கை கத்திகிட்டே இருக்காங்க. அதனால் அங்கே போய் சொல்லலை. அதனால் தனியாக வந்துட்டேன், கோயில் பக்கத்தில் வந்துட்டேன். அதனால் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். அது இல்லாமல் அவரோட ஜீவ சமாதி வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறதாகவும் போட்டிருந்தாங்க. ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் இந்த வீடியோவை ஓரளவுக்கு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நம்புகிறேன். அவ்வளோதான். கீழே வந்து அம்மாவும் அப்பாவும் கீழே உட்காந்துருக்காங்க. மணி வேறு 2 மணி ஆக போகுது. அங்கேயே ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன், ஒரு 1/2 மணி நேரமாக. நம்ம போய் பார்த்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு நம்ம கீழே போகலாம். போகலாமா? அவங்க போகலாம். நீங்கள் வந்தீங்கன்னா அமைதியாக வந்துட்டு அமைதியாக போங்க. ரொம்ப அமைதியான ஒரு இடம் இது. தியானம் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடம். ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த இடம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக வாங்க. இந்த முருகப்பெருமானையும் பாம்பாட்டி சித்தரையும் வணங்கிக்கோங்க. ரொம்ப வேண்டும் வரமெல்லாம் கொடுக்குற வேலைன்னு நினச்சிக்கோங்க. பயபக்தியாக பாம்பாட்டி சித்தரை வணங்குங்க. இந்த இடம் வரலாறுலாம் எப்போ நடந்ததுன்னா 12ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவ்வளோதான் இருந்தது. மீண்டும் நம்ம சித்தர்களை தேடி பயணம் போகும்போது தனியாக ஒவ்வொரு சித்தர்களை பார்க்கும்போது தெளிவாக பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து முருகப்பெருமானை சந்திக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். வீடியோ பண்ண இல்லை, அவரை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறமேல அம்மா அப்பாவை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். போகலாமா? வாங்க போகலாம். சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. இது கோயில் பணி நடந்துகிட்டு இருக்க மாட்டேங்குது. பின்னாண்ட பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. வெயில் டேரெக்டாக அடிக்கிறதுனால தெரில. இது என்ன கட்டுறாங்கன்னு தெரில, ஏதோ கட்டுமானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏறி வந்தது ஒரு வழி, இறங்கி வந்தது ஒரு வழி. சாமி பிரசாதம் கொடுத்தாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிக்கலாம். மணி 2 மணி. கூட்டம் குறையவே இல்லை. இதுக்கப்புறம் நல்லதுக்கப்புறம் மட்டும் பேச மாட்டேன்.